டுடே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சம்பந்தமாக நம்ம பேச போகிறோம். அந்த விஷயம் உங்களினுடைய லைஃப்பை மாற்றி அமைக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த விஷயத்துக்கு பேர் த பவர் ஆஃப் ஐடென்டிட்டி. உங்களுடைய அடையாளம் என்பது என்ன? அந்த அடையாளம் உங்களோட லைஃப்பில் எவ்வளவுக்கு முக்கியத்துவம்? இந்த விஷயங்கள் சம்பந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கும் கூட நிறைய பேர் அவங்களினுடைய அதே அடையாளத்தோடு, பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் என்ன அடையாளமோ அதே அடையாளத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு டைம்லையுமே அவங்க யோசித்தது கிடையாது நம்மளோட அடையாளத்தை நம்ம மாற்றல. அவங்களுக்கு லைஃப்பில் அவங்களோட அடையாளம் இப்போ இருக்கிற ஐடென்டிட்டி பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த அடையாளத்தை மாற்றுவோம்னு சொல்லி அவங்க யோசித்ததே கிடையாது. பட் ஆக்சுவலி அவங்களால அவங்களோட அடையாளத்தை மாற்ற முடியுமான நிறைய சந்தர்ப்பங்கள் வந்திருக்குது. ஸோ நீங்களும் அப்படி இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய ஐடென்டிட்டி இப்போ இருக்கிறதுல இருந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மாற்றுவதன் மூலமாக பெரிய அளவில் உங்களுக்குள்ளே நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வர முடியும். ஸோ இது நம்மளுடைய லேர்னிங் சீரீஸினுடைய முக்கியமான ஒரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ் முதலாவதாக என்னுடைய ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்ச ஒரு தருணம் எனக்கும் இருக்குது. ஸோ எனக்கு எப்போ அது இருந்துச்சுன்னு சொன்னால், நான் எப்போ ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்களோட வாழ்க்கையில், முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையில் நாம் ஒரு தாக்கம் செலுத்தணும், ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும்னு நினச்ச தருணம் நான் என்னோட ஐடென்டிட்டியை நான் மாற்ற வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. ஸோ இதை நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணுறோமோ, அதாவது நம்மளோட ஐடென்டிட்டி, இப்போ இருக்கிற ஐடென்டிட்டி நம்மளோட பெரிய அளவான இலக்குகளை அடைஞ்சு கொள்ள முடியாதுன்னு சொல்லி நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போது நம்மளோட ஐடென்டிட்டியை மாற்றுறது இட்ஸ் அ பெஸ்ட் திங். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நினச்ச போது ஐ வாண்ட் டு பிகம் அ ஹை பர்ஃபார்மர். நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க ஹை பர்ஃபார்மர்ஸாக இந்த ஏடியில் சிஏல வரணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டு பிகம் அ ஹை பர்ஃபார்மரான நாம் வரணும். அப்போ நாம் நமக்குரிய தரத்தை நம்ம உயர்த்தி கொள்ளணும். அப்போ தான் நம்மளோட விஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகள் மாறக்கூடியதாக இருக்குது. அப்போ நான் எப்படி என்னுடைய அடையாளத்தை நான் மாற்றினேன்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஐ ஜஸ்ட் டிசைடட். நான் எனக்குள்ளே தீர்மானிச்சு கொள்ளேன், ஓகே நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஐடென்டிட்டியிலேருந்து அடுத்த கட்டமாக நம்மளோட ஐடென்டிட்டி நம்ம மாறணும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம கேபிஎம்ஜியில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்த டைம் எனக்கான அடையாளம் ஐம் ஏ கேபிஎம்ஜி ஆடிட் அசோசியேட். ஸோ அதுதான் என்னுடைய அடையாளமாக இருந்துச்சு. ஸோ அந்த அடையாளத்தில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது அந்த அடையாளம் எனக்குள்ள ஒரு அடுத்த கட்டமாக ஒரு கம்பெனியினுடைய சிஎஃப்ஓவாக, ஒரு சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸராக, ஒரு ஹை பொசிஷனுக்கு வரணுங்கிற ஒரு அடையாளத்துக்கு நான் போக விரும்பினேன். அப்போ அந்த அடையாளத்தை நான் தீர்மானிச்சு கொள்ள நான் தீர்மானித்தேன், ஓகே நம்ம இந்த ஐடென்டிட்டியில் இருந்து ஒரு ஆடிட் ட்ரெயினி அல்லது ஒரு ஆடிட் அசோசியேட், ஒரு ஆடிட் ஃபர்ம், ஒரு பிக் ஃபோரில் வேலை செய்யுங்கிற அடையாளத்திலிருந்து அடுத்த கட்டமாக நாம் ஒரு சரியான ஒரு நல்ல எஸ்டபிளைஸ்டான ஒரு கம்பெனியில் ஒரு சிஎஃப்ஓவாக நம்ம மாறணும், ஒரு சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸராக நம்ம மாறணுங்கிற ஐடென்டிட்டிக்கு நான் உருவாக்கி கொள்கிறேன். அப்போது இந்த ஐடென்டிட்டிக்கு நம்ம வரணும்னு சொன்னால், அல்லது இப்படி வாரவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால், நாம் நமக்குள்ள ஒரு ப்ரொமிஸ் ஒன்றை பண்ணிக்கொள்ளணும். நமக்குள்ள ஒரு ப்ரொமிஸ் பண்ணணும், ரைட் ஐ வாண்ட் டு பிகம் அ சிஎஃப்ஓ, ஐ வாண்ட் டு பிகம் அ சிஇஓ சம்திங். பட் அந்த ப்ரொமிஸை நாம் காப்பாற்றி கொள்ளணும். அல்லது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிறீங்க நான் இதுவாக வரப்போகிறேன் அல்லது இந்த மாதிரியான பொசிஷனுக்கு வரப்போகிறேன்னு சொன்னால் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணணும். அதை நீங்கள் ஷுவராக நீங்கள் உங்களுக்குள்ளே அடைஞ்சு காட்டணும். அப்போ உங்களுக்குள்ள நீங்கள் செட் பண்ணுகின்ற அந்த ஐடென்டிட்டிக்காக நீங்கள் செய்ய போகின்ற சின்ன சின்ன காரியங்கள் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்குள்ள அந்த எபிலிட்டி உருவாகும். அந்த எபிலிட்டி ஒரு பெரிய அளவாக ஒரு சக்ஸஸை கொண்டு போய் முடிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ நான் என்னுடைய அடையாளத்தை ஒரு சாதாரண ஒரு கேபிஎம்ஜியில் ஒரு ஆடிட் ட்ரெயினியாக இருந்து அங்கே படிப்படியாக ஒரு கம்பெனிக்கு சிஎஃப்ஓ மாறினதும், தென் அதுக்கு பிறகு என்னுடைய அடையாளத்தை நான் மாற்ற நினச்சது, நாம் ஒரு ஃபவுண்டராக, ஒரு கம்பெனியினுடைய ஃபவுண்டராக மாறும். அப்போ அங்கே கேபிஎம்ஜியினுடைய அடையாளத்தில் இருந்து ஒரு கம்பெனியினுடைய சிஎஃப்ஓ அடையாளத்தில் போய், தென் அது பிறகு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு பெரிய ஒரு கம்பெனியினுடைய குரூப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸராக இருந்து, தென் ஐ வாண்ட் டு பிகம் அ ஃபவுண்டர் ஆஃப் மை கம்பெனி. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய சாம்ராஜ்யம், அதுக்கான ஒரு ஃபவுண்டருங்கிற அடையாளத்துக்கு நம்ம மாறும். ஸோ அதுக்கான ஐடென்டிட்டி மாற்றப்பட்டது. ஸோ ஓவர் த டைம் நாம் அந்த அடையாளத்துக்கு உரிய நபராக நம்ம மாறுவோம். பிகாஸ் நமக்குள்ளே நம்ம ப்ரொமிஸ் பண்ணுறோம், அந்த ப்ரொமிஸை நாமளே நமக்கு காப்பாற்றி கொள்கிறோம். ஸோ அந்த சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் உங்களினுடைய ஒட்டுமொத்தமான விஷனுக்கு பெரிய அளவில் உதவக்கூடியதாக இருக்குது, ரைட்? ஸோ நீங்கள் இது பிறகு உங்களை யார்கிட்டையாவது இன்ட்ரடியூஸ் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ A level படிச்சுட்டு இருக்கிறேன், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட
அடையாளப்படுத்த விரும்புகிறீங்க அல்லது வேறு விஷயத்தில் நீங்கள் விரும்புகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட அடையாளம் எதில் இருக்க போதோ அதன் மூலமாக நீங்கள் உங்களை அடையாளப்படுத்த பாருங்கள். ஸோ உங்களோட அடையாளத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அதாவது உங்களோட அடையாளம் பிழையான ஒரு அடையாளமாக இருக்கிறது, உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற உங்களுடைய அடையாளம் தவறாக இருக்குது என்று நீங்கள் உணர்ற பட்சத்தில் அதை மாற்றுறதுக்கான வழிவகைகளை செய்ய பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கான ஒரு அடையாளம் சம்டைம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் மற்றவங்க மத்தியில் இவர் படிக்க மாட்டார், இவருக்கு நினைவு வச்சுக்கொள்ள தெரியாது, இவர் கேர்ள்ஸுக்கு பின்னால் போகிறது தான் சரியாக இருப்பார், வேறு வேலைகளுக்கு இவர் சரி வர மாட்டார், இவரால் ஒரு எஸ் ரிசல்ட்ஸ் தான் எடுக்க முடியும், இவரால் ஏ ரிசல்ட்ஸ் எடுக்க முடியாது, இவரால் ஏடியில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, இவரால் ஒரு குவாலிஃபைடு அக்கௌண்ட் ஆக முடியாது, இவர் இதுக்கு தான் சரிப்பட்டு வருவார்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸோ மற்றவங்க உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தந்தாங்கண்டா மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் நினச்சா, நீங்கள் மட்டும் நினச்சா உங்களோட அடையாளத்தை இப்போ இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு மாற்ற முடியும். உங்களோட அடையாளத்தை நீங்கள் மாற்றி அந்த அடையாளம் மாறினா நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இப்போ நீங்கள் நடந்து கொள்வதன் மூலமாக அந்த அடையாளத்தோடு இருந்தால் நீங்கள் என்னென்ன தீர்மானங்கள் நீங்கள் எடுப்பீங்கன்னு சொல்லி விஷுவலைஸ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் உங்களை மூவ் பண்ணிக்கொள்ள முடியும் உங்களுடைய அடுத்த கட்ட இலக்குகளை நோக்கி. ஸோ அடையாளங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு சாதாரணமான ஒரு சைல்டாக இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறி ஒரு A level O level படித்து அப்படியே ஒவ்வொரு கட்டமாக வரும்போது உங்களோட அடையாளம் மாறும். ஆனால் சமூகம் உங்களுக்கு தர வேண்டிய அடையாளத்தை விட ஒரு உயர்ந்த அடையாளம் உங்களுக்கு தர வேண்டியதாக இருந்தால் அதுக்காக டெய்லி நீங்கள் உழைக்கணும். அது டெய்லி உங்களுக்குள்ள இருக்கணும். ஓகே, நான் ஒரு கம்பெனியுடைய ஃபவுண்டர், ஒரு கம்பெனியுடைய CEO, நான் ஒரு கம்பெனியுடைய CEO வந்து இந்த டிசிஷன் நான் எடுப்பேனா, நான் ஒரு கம்பெனியுடைய CEOவாக ஒரு ஃபவுண்டராக இருந்தால் இந்த வெட்டிங்குக்கு நான் போவேனா, இந்த சோஷியல் ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறதுக்கு எனக்கு டைம் இருக்குதா, அல்லது இந்த சோஷியல் மீடியாவை எனக்கு பார்த்துக்கொள்றதுக்கு டைம் இருக்குதா, உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளும். அப்போ நீங்கள் ஒரு கம்பெனியுடைய ஃபவுண்டராக CEOவாக ஆகணும்னு நினச்சி கொண்டு நீங்கள் டெய்லி வந்துட்டு வேறு தேவையில்லாத வேலைகளில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட நேரத்தை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி வர்றது? ஸோ உங்களோட கனவுகளும் உங்களோட செயல்களும் ஒன்றாக இருக்கும். கனவு வேறு மாதிரியும் செயல் வித்தியாசமாக இருந்தால் ரெண்டு முரண்பாடு. அப்போ உங்களுக்குள்ளே உங்களோட மனசுக்குள்ளே நீங்கள் யாரை ஏமாத்தினாலும் உங்களோட மனசாட்சியை ஏமாற்ற முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணுறீங்க, ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதை அடைஞ்சு கொள்றீங்களா இல்லையாங்கிறத முதல்ல அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே ப்ரூவ் பண்ணணும். அப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கொஷனை கேட்டுக்கொள்ளுங்க. என்னுடைய அடையாளம் இது, நான் இந்த மாதிரி வரப்போகிறேன், நான் இந்த மாதிரியான அடையாளத்தோடு இருந்தால் இப்போ நான் செய்கிற வேலையை நான் செய்வேனா, இந்த மாதிரியான செயல்கள் நான் செய்வேனா, இந்த மாதிரியான முடிவுகள் நான் எடுப்பேனா அப்படிங்கிற கொஷன் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல நீங்கள் செய்கிற செயல்களுக்கும் நீங்கள் உருவாக்க நினைக்கிற, நீங்கள் அடைஞ்சு கொள்ள நினைக்கிற அடையாளத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இந்த லேர்னிங் சீரீஸில் நம்ம பார்க்குற விஷயம், இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு யாராவது ஒரு அடையாளத்தை உங்களால் படிக்க முடியாது, உன்னால் இவ்வளவு தான் முடியும், உன்னால் இந்த சப்ஜெக்ட் படிக்க முடியாது, உன்னால் இந்த அளவுக்கு மேலே வர முடியாதுன்னு யாராவது உங்களுக்கு அடையாளம் குத்த நினச்சா, உங்களோட லெவல் இவ்வளவு தான், உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவ்வளவு தான், தகுதிக்கு மீறி ஆசைப்படாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேறு யாராவது அடையாளம் குத்த நினச்சா நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க, நீங்கள் நினச்சா உங்களால் உங்களோட அடையாளத்தை மாற்ற முடியும். ஸ்பெஷலாக ஸ்டூடெண்ட்ஸ் லாங் டேர்மில், இதை நான் சொல்கிறது வெறும் 2 மாதம் 3 மாத கதை கிடையாது. லாங் டேர்மில் உங்களோட அடையாளத்தை நீங்கள் மாற்ற நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் நடந்து கொள்ள பாருங்கள். முதலாவது நீங்கள் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணினா எல்லாமே சரியாக வருங்கிறத நினைவு வச்சுக்கொள்ளுங்க. The way you see yourself, it matters a lot. நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க என்பது அது அவங்களோட பார்வை. எல்லாருக்குமே எல்லார கதையிலேயும் நாம் ஹீரோவாக இருக்க முடியாது. இப்போ நான் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நெருக்கமானவன் நினைக்கிறேன், நல்லவன் நினைக்கிறேன். பட் என்ன நிறைய பேர் கம்படிட்டர்ஸாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, போட்டியாளராக நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, எதிரியாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. எனவே நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்க, மற்றவங்களோட பார்வை அவங்களுக்கு பிடிச்சதை நாம் செஞ்சோமா இல்லையாங்கிறத பொறுத்து. ஸோ த வே யூ see yourself, it matters a lot. அதை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட ஐடென்டிட்டி எப்பவுமே நீங்கள் செயல்படுகின்ற செயல்களை பொறுத்து அது ரியாலிட்டியாக மாறும் ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம், ரைட்? ஸோ உங்களை நீங்கள் இதுவரைக்கும் ஒரு படிக்க முடியாது, என்னால் இந்த சப்ஜெக்டை பூர்த்தி செய்ய முடியாது, எனக்கு அக்கௌண்டிங் வராது, எக்கனாமிக் வராது, ICT வராதுன்னு சொல்லி நீங்கள் உங்களை தவறாக புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களை ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு லேர்னராக இது பிறகு பார்க்க ஆரம்பிங்க. உங்களோட எபிலிட்டியில் நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோஸ் கைஸ். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லபடியாக உங்களோட AT எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. தட்ஸ் ஆல் and see you in the next classes. Have a great day. Thank you all. Bye.